வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிற நம்ம உலகத்தோட மனசாட்சியை லேசா தட்டி எழுப்புற ஒரு அமைதியான திரைப்படத்தை பத்தி தான். வாங்க அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. 2021ல வந்த கடைசி விவசாயி திரைப்படம் நம்ம எல்லார் முன்னாடியும் இந்த ஒரு கேள்வியை தான் ரொம்ப அழுத்தமா வைக்குது. ஒரு 84 வயசு தமிழ் விவசாயி தான் நம்ம காலத்தோட மிகப்பெரிய ஹீரோன்னு சொன்னா எப்படி இருக்கும்? மணிகண்டன் இயக்கிய இந்த படம் உண்மை சொல்ல போனா ஒரு சினிமா மட்டும் இல்லைங்க. இது ஒரு தியானம் மாதிரி. நம்ம எதையெல்லாம் தொலைச்சிட்டு வர்றோம், நம்மளோட வேர்களை எப்படி மறந்துட்டு இருக்கோம் நம்மளுக்கே புரிய வைக்கிற ஒரு அனுபவம். சரி வாங்க, முதல்ல இந்த படத்தோட ஆன்மாவான அந்த மறக்க முடியாத மனுஷனை போய் சந்திப்போம். மாயாண்டி பார்க்க ஒரு சாதாரண மனுஷன்தான். ஆனா அவரோட வாழ்க்கை இருக்கே, அது காலத்தால அழிக்க முடியாத ஒரு பெரிய பேருண்மையை நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி தோணும். ஆனா அதுக்குள்ள ரெண்டு வெவ்வேறு உலக பார்வைகளுக்கு நடுவுல நடக்கிற ஒரு பெரிய போராட்டத்தையே தோலுரிச்சு காட்டுது இந்த படம். ஆமாங்க, ஒரு பக்கம் நிலத்தை உயிருள்ள அம்மாவா பார்த்து நேசிக்கிற ஒரு உலகம், இன்னொரு பக்கம் அதே நிலத்தை வெறும் லாபம் சம்பாதிக்கிற ஒரு மிஷினா மட்டும் பார்க்கிற கார்ப்பரேட் உலகம். இந்த ரெண்டுக்குமான போராட்டம் தான் படத்தோட அச்சாணியே. சரி, இப்போ ஒரு கேள்வி. எந்த ஒரு பெரிய ஆறாவாரமோ டிராமாவுமே இல்லாம இவ்வளவு ஆழமான ஒரு தாக்கத்தை இந்த படத்தால எப்படி உருவாக்க முடிஞ்சது? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல் காரணம் இந்த படத்தோட நம்பகத்தன்மை. அது எங்கிருந்து தொடங்குதுன்னா அதோட அற்புதமான நடிகர்கள் கிட்ட இருந்துதான். குறிப்பா மாயாண்டியா வாழ்ந்தாரே நல்லாண்டி ஐயா, அடடா, அது நடிப்பே இல்ல, ஒரு நிஜ விவசாயியோட ஆன்மாவையே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டார். அடுத்து இயக்குனர் மணிகண்டனோட பார்வை ரொம்பவே தனித்துவமானது. அவர் கொஞ்சம் கூட அவசரப்படல. ரொம்ப நிதானமா அந்த மண்ணோட வாசனைய, ராத்திரி கேட்கிற பூச்சிகளோட சத்தத்தை, ஏன் அந்த கோவில் மணியோசைய கூட ஒரு கதாபாத்திரமா மாத்தி நம்ம கைய புடிச்சு அந்த கிராமத்துக்குள்ளேயே கூட்டிட்டு போயிடுறார். ஓகே, கதை, நடிப்பு, இயக்கம்னு எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் நம்ம எல்லார்கிட்டையும் பொதுவா சில ஆழமான கேள்விகளை கேக்குது. சில ரொம்ப முக்கியமான அர்த்தங்களை அறுவடை செய்யுதுன்னே சொல்லலாம். அதுல முக்கியமானது வித இறையாண்மை. அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். விவசாயிகள் தங்களோட பாரம்பரிய விதைகளை சேமிக்க, பயன்படுத்த, விற்க அவங்களுக்கு இருக்கிற உரிமை. அந்த உரிமைய பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிங்க எப்படி பறிக்குதுங்கிற அரசியலை இந்த படம் முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லுது. இங்க நாம மாயாண்டியே ஒரு தனி ஆளா மட்டும் பார்க்கவே முடியாது. அவர் ஒரு நடமாடும் அறிவு பெட்டகம். பல்லாயிரம் வருஷமா தலைமுறையா கடத்திட்டு வந்த விவசாய ஞானத்தோட கடைசி பாதுகாவலர் அவரு. சோ அவரோட இழப்புங்கிறது ஒரு மனுஷனோட இழப்பில்ல, ஒரு முழு நாகரிகத்தோட இழப்பு. படத்துல மாயாண்டி ஒரு வரி சொல்லுவாரு. அந்த ஒத்த வரி முழு படத்தோட தத்துவத்தையும் தூக்கி நிறுத்துதுன்னே சொல்லலாம். அது வெறும் வசனம் இல்லைங்க, அது ஒரு வாழ்க்கை நெறி. அப்போ உண்மையான செல்வம்னா என்ன? பணம், பொருளா? இல்ல, இயற்கையோட ஒன்றி யார்கிட்டையும் கையேந்தாம தற்சார்பா வாழ்றதுதான் உண்மையான செல்வமா? செல்வம் பத்தின நம்மளோட டெஃபினிஷனையே இந்த படம் கேள்விக்குள்ளாக்குது. சரி, இப்போ கடைசிக்கு வருவோம். படம் முடிஞ்சு தியேட்டர் விட்டு வெளியே வர்றப்போ இந்த அமைதியான ஒரு மாஸ்டர் பீஸ் நமக்குள்ள எதை விட்டுட்டு போகுது? கடைசி விவசாயியா நாம சும்மா பார்க்கிற ஒரு படமா சொல்லிட முடியாது. அது ஒரு அனுபவம். ஆமா, இது நமக்கு எந்த ஈஸியான பதிலையும் கொடுக்கல. ஆனா காலத்துக்கும் நிலைச்சு நிக்கிற ரொம்ப அவசரமான ஒரு கேள்வியை நமக்குள்ள ஆழமா விதைச்சிட்டு போகுது. அந்த கேள்வி இதுதான். எதிர்காலத்தை நோக்கி இப்படி கண்மூடித்தனமா ஓடிட்டு இருக்கிற இந்த ஓட்டத்துல விலை மதிக்கவே முடியாத எந்த ஞானத்தை எல்லாம் நாம பின்னாடி தூக்கி போட்டுட்டு வர்றோம்? இந்த ஒரு கேள்விதான் படம் முடிஞ்ச பிறகும் நம்ம மனசுல திரும்ப திரும்ப ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த கடைசி விவசாயி ஒரு பழங்காலத்து சின்னம் இல்ல, அவர் நம்ம எதிர்காலத்துக்கான திசை காட்டி. இந்த உலகம் பரபரப்பா இயங்கிட்டு இருக்கும்போது நம்மளோட வேர்களை கெட்டியா புடிச்சுக்கிட்டு நிக்கிறது தான் உண்மையான புரட்சின்னு இந்த படம் நமக்கு அழுத்தமா சொல்லிட்டு போகுது.